ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டேபுக். இன்றைக்கி நாம் ஒரு குயிக்காக 10 நிமிஷத்துக்குள்ளே தயார் செய்யக்கூடிய ஈஸி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக அம்மாக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாலக்கீரையும் சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த க்ரன்ச்சி சாஃப்ட் பால்ஸ் ரெசிபிக்கு பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவைப்படாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம். பொதுவாக கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பால்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சூடு ஆறி சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி, வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே நான் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கட்டு அளவுக்கு பாலக்கீரைங்க நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பெரிய சைஸில் இருக்கிற பூண்டு பல் 4 பல் நான் இங்கே எடுத்துகிட்ருக்கேன். அதை நல்லா துருவிட்டு எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாலக்கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாலக்கீரை வதக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கைவசம் இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக இட்டாலியன் சீசனிங் உங்கள் கையில் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்கறதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் இதை நான் சொல்லியிருக்கேன். இது இல்லைனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் கீரையும் கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ சைஸுக்கு நம்ம இதை உருட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். இது கூட நம்ம எந்த அரிசி மாவும் கார்ன்ஃப்ளோரும் எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும் கிழங்கு, கீரை, மசாலா மட்டும்தான். அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். உருட்டின இந்த பால்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டவ்வில் இப்போது குழிப்பணியார கல் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு எண்ணெய் எல்லா குழியிலையும் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு பாலாக இந்த பணியாரக்கல்லுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 5லேருந்து 7 நிமிஷம் ஆகுங்க. எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நம்ம எல்லா சைட்லேயும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் நம்ம எண்ணெயும் இடையில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டி ஹெல்த்தியான க்ரன்ச்சி சாஃப்டான பாலக் ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாலக் ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு டிப்ஸுன்னு பார்த்தா புதினா கொத்தமல்லி இலையை வச்சு செய்யக்கூடிய க்ரீன் சட்னி ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். கெட்சப் நம்ம வச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஃப்ரெஷ் க்ரீமாக டாப்பிங்காக வச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கெட்டி தயிரில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து கொடுத்தோனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான சிம்பிள், ஹெல்த்தி, ஈஸியான ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிஜிஸ் டேபுக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.